நாளைக்கு எக்ஸாம் காய்ஸ். ஆனால் ஒன்றுமே தெரியாது காய்ஸ். ஒரு தெரியாம என்னை படிக்க விடாமல் ரொம்ப பாடாப்படுத்துறேன் காய்ஸ். நான் என்ன பண்ணுறது தெரியல காய்ஸ். அட நம்ம சின்ன சவுக்கு. ஆமாங்க, அகரம் ஃபவுண்டேஷன் என்னை வந்து இவங்க தான் வளர்த்தாங்க, இவங்க தான் படிக்க வச்சாங்க, இவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் நடத்தக்கூடிய அந்த அகரம் ஃபவுண்டேஷனை மென்ஷன் பண்ணி ரொம்ப சமீபத்தில் பிஹைண்ட் வுட்ஸில் நடந்த அந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார் ரித்தீஷ் அவர்கள். ஸோ இவர் வந்து நம்ம நினைக்கவே இல்லை, இவர் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பரவாயில்ல, ஒரு சின்ன பையன் நிறைய பேச தெரியல, கொஞ்சம் நிறைய இப்போ கற்றுக்கிட்டாப்புல, அவர் கையில் இவர் சிக்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம், நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனால் சோஷியல் மீடியா பக்கங்களில் நேற்று இருந்து செம்ம வைரலான ஒரு வீடியோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏடிஎம்கேவனுடைய ஐடி விங் தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க, படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெலாம் விட்டு இந்த பையனை போய் எதுக்கு படிக்க வச்சுங்க? அப்பங்காசில் படிச்சிருந்தா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது காய்ஸ், அவர் சொல்கிறாரு எனக்கு எக்ஸாம் இருக்குது காய்ஸ், ஆனால் நான் படிக்கல, நாளைக்கு எப்படி போய் எழுதுறதுன்னு தெரியல, இவன் வந்து ஒரு கே, இவன் வந்து என்னை படிக்க விட மாட்டேங்கிறான். சரி, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்யூசிவான சில வேர்ட்ஸ்லாம் அதில் வந்து நான் சொல்லலை, பட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவருடைய வீடியோ அப்படிங்கிறது வெளியில் வந்து சமூக வலைதளங்களில் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. ஏன்னா சவுக்கு மீடியா இப்போதைக்கு நல்ல லீடிங்கில் போகிற ஒரு சேனல் அந்த சவுக்கு நெட்வொர்க். அதில் பணிபுரியக்கூடிய இந்த பையனை வந்து எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் இல்லையா? ஸோ இதை பார்த்து எல்லாரும் ஒரு பெரிய ஷாக்கில் இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். பட் ஏடிஎம்கே ஐடிஎம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாங்க.